ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? குலதெய்வ கோயிலுக்கு தாங்க கிளம்பிகிட்டே இருக்கோம். இது 4 வருஷத்தோட தவன்னே சொல்லலாம். 4 வருஷமாக நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லை. ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லைங்க. எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் நடுவப்பட்டி கங்கையம்மன் போத்ராஜுங்கிறது எங்கள் குலதெய்வம். செம்மையாக இருந்துச்சுங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் போகிறோம். நல்லா ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இது அவர் லிவர் ஃபெயிலியர்னால அந்த லிவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். நான் மொட்டை போட்டு கிடா வெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல். அது நான் வேண்டிட்டு 2023 நான் மட்டும் தனியாக போய், நானும் எங்கள் அப்பாவை மட்டும் தனியாக போய் வேண்டிட்டு வந்தோம். 24 ஜனவரியிலே லிவர் கிடச்சிருச்சு. சர்ஜரி முடித்து இப்போ நல்லா இருக்கார். 2025 நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அவர் கோயிலுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வராரு 4 வருஷத்துக்கு அப்புறமா. பசங்களும் வரல. நானும் அப்பா மட்டும்தான் 2023 போயிட்டு வந்தோம். உண்மையாகவே எனக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கோம். இவ்வளவு ஜாலியாக இவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. எங்கள் குலதெய்வ கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி சிவராத்திரி வருது இல்லைங்களா? வருஷத்தில் ஒரு டைம் அந்த சிவராத்திரிக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றி திரி போடுவாங்க. அந்த பச்சை தண்ணியிலையே விளக்கெரியுமா. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த பச்சை தண்ணியில் தான் திரி போட்டு விளக்கேற்றுவாங்க. அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படிங்காங்க. ஆனால் நான் இன்னும் போனதில்லை, அதை பார்த்ததும் இல்லை. நாங்கள் எப்போயாவது இந்த மே மந்த்து அந்த மாதிரி தான் நாங்கள் போயிருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கு. எப்போ போனாலுமே கிடா வெட்டி பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம். நாங்கள் இந்த 4 வருஷம் ரொம்ப மிஸ் பண்ணோங்க. நாங்கள் போய் எங்கள் சாமியை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது. நிஜமாக என் சின்ன பையன் குழந்தையாக இருக்கிறப்போ ஒரு 3 வயசு அந்த கோவிட் டைமில் தான் அவனுக்கு மொட்டை எடுத்தவங்க போய் காது குத்தணும். அப்போ போனதோடு சரி. அதுக்கப்புறம் சின்னவனே தம்பி கூட்டிகிட்டு போனது கிடையாது. அவனுக்கும் தெரியாது கோயில் எங்கே இருக்குன்னு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லாருமே அத்தை மாமா, அதாவது தாய் மாமா, அத்தை, அப்புறம் அண்ணி பொண்ணுங்க, அப்புறம் சித்தி, சின்ன சித்தி, பெரிய சித்தி, அவங்க பசங்க எல்லாருமே ஒன்றா போனோம். அக்கா எல்லோரும் ஒன்றா போனோம். செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது வரைக்கும் நாங்கள் எந்த ட்ரிப்லேயுமே இப்படி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நைட்டு கிளம்புனோம். அடுத்த நாள் காலையில் கோயிலில் போய் ரீச் ஆகிட்டோம். இதாங்க எங்கள் ஊர் கோயில். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கிடா வெட்டுறது போத்ராஜ் சாமி அப்படிங்கிற சாமிக்கு தான் நாங்கள் கிடா வெட்டுவோம். கங்காதேவிக்கு கிடா வெட்ட மாட்டோம். கங்காதேவி யாருன்னா சிவனோட தலையில் இருக்காங்க இல்லையா, கங்கை அம்மன். அவங்க தான் எங்களோட குலதெய்வம். 4 வருஷம் கழிச்சு எங்கள் குலதெய்வத்தை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. உண்மையாகவே சொல்கிறோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். பொங்கல் வச்சோம். ஒன்று போத்ராஜ் பொங்கல், இன்னொன்று கங்காதேவி பொங்கல். 2 பொங்கல் வச்சோம். 2 பொங்கலுமே நல்லா பொங்குச்சு. அப்புறமே எனக்கு மொட்டை அடித்தாங்க. ஏன்னா வேண்டுதல் இருந்தாங்க இல்லையா, அதனால் எனக்கு தான் முதல் மொட்டை. அதுக்கப்புறம் அவர் அடித்தார். அதுக்கப்புறம் பசங்க, அப்புறம் என்னோடய அப்பா அடிச்சிட்டாரு. மொட்டை அடித்து நல்லா சிறப்பாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிடா வெட்டுறது தான். கிடா நிஜமாகவே சொல்கிறேங்க, சூப்பராக உத்தரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்லாவே தண்ணி தெளித்த உடனே நல்லா உடம்பெல்லாம் செலுத்து இது பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போனீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வருஷத்தில் ஒரு டைம் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துடுங்க. என்ன ஒரு கஷ்டம்னாலும் சரி, நம்மளுக்கு நம்ம குலதெய்வம் தாங்க எல்லாமே.
நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக நம்ம வழிபட்டோம்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இது நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் 1000 இருக்கலாம், 1000 கடவுளை கும்பிடலாம். ஆனால் குலதெய்வத்தை எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. குலதெய்வத்தை கும்பிட்றணும். அதுதாங்க நிஜமாக. நம்ம எத்தனை சாமியை கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிடாது. நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். இதாங்க உள்ள கோயிலுக்குள்ளே இதுக்குள்ளே நிறைய அம்மன்கள் எல்லாமே இருக்காங்க. இவங்க தான் நம்ம கங்கை அம்மன். அப்புறம் இவங்க தான் நம்ம போத்ராஜ் சாமி. இவர் பேர் தாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு போத்ராஜ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வழியாக கிடா வெட்டி சமைச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.